ஹாய் ஆல், வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் பச்சடி. மேங்கோ சீசனில் ஸோ இதில் நம்ம பெஸ்ட்டாக எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணுன்றதுக்காக போன வாரம் நான் வந்து மாம்பழ ஜூஸ் பண்ணி காமிச்சேன். இந்த வாட்டி மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பண்ண போகிற மாங்காய் பச்சடிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 3 மாங்காய் எடுத்துகிட்ருக்கேன். இந்த சைஸ் நார்மல் சைஸு. இதை நல்லா அலம்பிக்கோங்க. அலம்பிட்டு இந்த மேல் தோலியை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருங்க. இது எதனால எப்படிங்கிறத நான் உங்களுக்கு பண்ணும்போது சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் அதை ஸ்க்ரேப் பண்ணிடுறேன். ஸோ அந்த தோலியை ஸ்க்ரேப் பண்ணி ரஃப்பாக இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நம்ம மாங்காவை தோலை சீவிட்டு ஸ்க்ரேப் பண்ணி வச்சிடலாம். ரஃபாகவே நீங்கள் சாப் பண்ணிக்கோங்க. இன்னும் வேணாலும் இதை பாதியாக ஆக்கிக்கலாம். இது நம்ம இஷ்டம் தாங்க. மாங்காய் பச்சடி வந்து எப்படி வருதுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லை ஒரு பேனோ ஒரு கடாயோ இது பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம கடுகு தாளிக்க போகிறோம். கடுகு நல்லா வெடித்த உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா 2 சின்ன சைஸு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போட்டுருவேன். இதுங்க இந்த கடுகு பொடி இதை போட்டுட்டு இப்போது நம்ம நறுக்கி வச்சுருந்த அந்த மாங்காவை இதில் போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு சிட்டிகை உப்பு, அதாவது ஜஸ்ட்டு இவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் மிளகா பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவு காட்டுறேன் பாருங்கள், இவ்வளோதான். இது போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு தட்டை போட்டு சிம்மில் வச்சுடுங்க. மாங்காய் நல்லா வெந்துடும், நல்லா வேகும். நீங்கள் வேணால் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போடலாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணியை வந்து தெளித்து விட்டுட்டு மூடிடுங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போது மூடி வச்சிடலாம். எடுத்துகிட்டு இருக்கிற மாங்காய்க்கு வந்து ஒரு கப் ஃபுல்லாக வந்து வெல்லம் எடுத்துருக்கேன். நீங்கள் இது வந்து பொடிச்சு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 அழாக்கு இருக்கும். நீங்கள் ஒரு அழாக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. ரொம்ப அதிகமாக டாமினேட்டிங்காக வேண்டாம்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மியாகவும் எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி மிளகா அப்படிலாம் போட்டுக்கிறதுனால கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நான் வந்து தோலை எடுக்க சொன்னேன்றதை வந்து இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ என்னாகும், இந்த மாதிரி வேகிற ஸ்டேஜில் இந்த தோல் வந்து தனியாக போயிடும். அதனால் ஸோ தோலை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எடுத்துட்டோன்னா அந்த மாதிரி தனியாக போய் தோல் நிற்காது. ஒரு மாங்காய் பச்சடி ஒரு ஹோல்சமாக இருக்கும், நல்ல இந்த ஃப்ளஷோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ரீசன், அதனால தாங்க சொன்னேன். பாருங்க, மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் அந்த வெல்லத்தை இதோட சேர்த்துடுறேன். இப்போ ஒரு சேர இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த வெல்லம் நல்லா உருகின உடனே ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நான் பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸ் வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா வந்து கூல் ஆனவுடனே நீங்கள் வந்து பவுலுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், மாங்காய் பச்சடி ரெடி. பேன்லேருந்து சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நம்மளோட மாங்காய் பச்சடி இஸ் ரெடி ஃபார் சர்விங். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப வந்து வெல்லத்தை போட்டுட்டு லைக் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்துருங்க. இந்த ஒரு மாதிரி குயி கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப வெல்லத்தோடு விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி ஆகி நம்ம எடுத்து சர்வ் பண்ணவே முடியாது. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினோன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டால் நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி. வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த மாங்காய் பச்சடிக்கு பார்த்திங்கன்னா மாங்காய் ரொம்ப வந்து புளிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்தது இப்போ யூஸ் பண்ணது. ஸோ நான் வந்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி தாங்க பண்ணியிருக்கேன். அது அந்த மாங்காயோட தன்மையை பொறுத்து நீங்கள் வந்து அந்த தண்ணி தெளிச்சுக்கிறது இது பண்ணலாம். சில மாங்காய் பார்த்திங்கனாலே தெளித்தாலே போதும், நல்லா வெந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் ட்ரஸ்ட் மீ, இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.